எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கிறனே ருபினி. எப்பதான் நீ எனக்கு கிடைக்க போறியோ? ருபினி, ருபினி! என்ன அதிசயம், என்ன ஒரு அற்புதம்! என் ரூபினி போறாளே, பிடிச்சிடுற ரூபினி. இத வந்துட்ட டார்லிங். ஜோதிகா என்னை ஏமாத்திட்டு போயிட்டாளா? நான் எங்க இருக்கேன்? ஜோதிகா, ஜோதிகா எங்க? ஹாய் ருபினி, ஒரு நிமிஷம் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிடாத. போக மாட்டேன். நான் வேற அந்த நந்தகுமார் பையில பிடிக்க அவசரமா போயிட்டு இருக்கேன். இந்த ஜுல்லு பாட்டி வேற குறுக்கு நந்தி மாதிரி வந்து நிக்கிறானே. இவனுக்கு எப்படி சமாளிக்க போறேன்? ருபினி, ருபினி என்ன அழகு நீ! இந்த புடவையில உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ரூபினி, ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு வாழ்ந்தே தீரணும்னு நான் எவ்வளவு கனவோட என் பாக்கெட்ல தாலியை வச்சுக்கிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன இதெல்லாம்? லவ் ரூபினி, லவ். அவஸ்தை கட்டமா இருக்கானே. என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம என் காதலை உதாசீனப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கியே. அன்னைக்கு அப்படிதான் நான் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறேன். ஒரு பேச்சுக்காவது என்னை எழுப்பி தண்ணி கூட கொடுக்காம நீ பாட்டுக்கு போயிட்ட. என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டு ரூபினி. உனக்காக வாங்கின தாலி என் கூடவே தவம் இருக்குது ரூபினி. டார்லிங், என்னை புரிஞ்சுக்கோ டார்லிங், ப்ளீஸ். எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியமோ இந்த ஜென்மத்தில் உன்னை நான் சந்திச்சிருக்கேன் ரூபினி. இந்த பிறவி பலனை நான் அடையணும்னா உன் கழுத்துல தாலியை கட்டி உன் கூட வாழ்ந்தாவணும் ரூபினி. பார் ரூபினி, இல்லைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. ஏதோ வளர்றானே, இவனுக்கு எப்படி சமாளிக்கிறது? வா ரூபினி, வா, மனசார உன் கழுத்தை நீட்டு. சுதர்ஷன், வா வா. சுதர்ஷன் வேண்டாம். சுதர்ஷன், சுதர்ஷன் இங்க பாருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டு இருக்கேன். நாம இன்னொரு நாள் பேசலாம். ரூபினி, என்ன வேணா ஏத்திட்டு போ நீ. சுதர்ஷன், நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன் சுதர்ஷன். உன்னை அடையிற அவசரத்துல நான் இருக்கேன். ப்ளீஸ் வா ரூபினி, ப்ளீஸ் 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 ரூபினி, ப்ளீஸ். என்னை பொருட்படுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு போயிட்டே இருக்கியே, ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் ரூபினி. செத்துரு? என்ன நீங்க செத்துருவெல்லாம் சொல்றீங்க? இப்பெல்லாம் பேசாதீங்க. என் மேல அன்பு இருக்கிறதுனாலதான் செத்து போறேன்னு சொன்னதும் இவ்வளோ ஃபீல் பண்றா. அப்புறம் ஏன் இவ்வளோ டிலே பண்ணிக்கிட்டு? ப்ளீஸ் நம்ம இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணு. ப்ளீஸ் சுதர்ஷன், இங்க பாருங்க.
நான் கல்யாணம் பண்ண வேற நான் சொன்னேன். நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய மண்டபமா புடிச்சு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படியா நடுத்தரவுல கல்யாணம் பண்ணுவாங்களா சுதர்ஷன்? ஐயோ ஐயோ, உனக்கு புரியவே மாட்டேந்தே. நான் என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேந்தே. என்ன சொல்றீங்க? சான் பிரான்சிஸ்கோ கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பெரிய ஹோட்டல்ல வச்சு நம்ம ரிசப்ஷன் பண்ணலாம். டைட்டானிக் மாதிரி ஒரு பெரிய கப்பல்ல நம்ம ஹனிமூன் போக போறோம். ப்ளீஸ் ரூபினி, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், நீங்க என் மனசை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க சுதர்ஷன். இங்க பாருங்க, சொன்ன கேளுங்க சுதர்ஷன், சொன்ன கேளுங்க சுதர்ஷன், 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 சொன்ன கேளுங்க சுதர். சுதர்ஷன், உனக்கு இந்த தண்டனை தேவைதாயா? அவசரத்தை புரிஞ்சுக்க. எந்திரிச்சு வரதுக்குள்ள போயிடணும். எங்க இவ என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டாளா? என்னடா பாக்குற? நான் தான்டா மதன். மதன்டா. ஏய் மதன், மதன். ஆமாடா, நான் தான்டா. ஏய், நீ எப்படிங்க? டேய், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாலி கட்டியே, அவ ஜோதிகா இல்லடா, வேதிகாடா. வேதிகாவா? அப்ரூவர் வேதிகா. அவ இப்ப எங்க பக்கம் சாஞ்சிட்டாடா. ஒரிஜினல் ஜோதிகாவை இங்க இருந்து தப்ப வச்சுட்டு அவளுக்கு பதிலா இங்க இருந்தது டூப் ஜோதிகா. புரிஞ்சுதா? இந்த டூப் ஜோதிகாவை நெஜ ஜோதிகா நம்பி தாலியையும் கட்டிட்ட. அது மட்டும் இல்ல, அவளை நம்பி பூமிகாவை நீ கடத்தி ஓமன் நாட்டுக்கு அனுப்புனது சொல்லிட்ட. இங்க பார், இப்ப சொல்லு, ஓமன் நாட்டுல பூமிகா எங்க இருக்கா? சொல்லுடா, சொல்லுடா, எங்க பூமிகா இருக்கா? இங்க பார், நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். சொல்றா. இங்க பார், ஜோதிகாவை கடத்தினது மட்டும் இல்லாம வேற ஒரு டெட் பாடி செட் பண்ணிட்டு என்ன கொலைகாரனை மாத்தி இப்படி இப்படி என்ன வேஷம் போட வச்சுட்டேடா. கொல்லாம விட மாட்டேடா. ஏண்டா, என் மனைவி பூமிக்கு அவ கள்ளத்தொழில கடத்தி ஓமன் நாட்டுல ஒருத்தனுக்கு வித்து இருக்க. சொல்றா, மரியாதை உண்மையை சொல்லு. நீயே வந்து போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. வா. நான் ஏன்டா போலீஸ்ல சரண்டர் ஆகணும்? போடா. ஏய் ஏய், இங்க பாரு. நான் ஏன்டா போலீஸ்ல சரண்டர் ஆகணும்? நான் ஏன்டா ஆகணும்? முதல்ல உன்னை இங்க இருந்து உயிரோட விட்டாதானடா. ஏய் ஏய் ஓடா. ஏய் விடுடா. விடுடா. ஏய் விடுடா. ஏய் 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 விடுடா. ஏய், இங்க பார், நான் சொல்றது கேளு நந்தகுமார். உன்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்க பார், மரியாதையா வா, வந்து போலீஸ்ல சரண்டர் ஆவுடா. யாதுடா? ஏய், யாதுடா? விடுடா. ஏய், பார், உன்னை இதே இடத்துல கொண்டு புதைச்சிருவேன்டா. விடுடா. உன்ன சொன்ன கேளு நந்தகுமார், சொன்ன கேளு. வேணாம், சொன்ன கேளுடா, சொன்ன கேளு. முடியாது. ஏய், உன்னை இங்க இருந்து விட்டாதானடா வெளிய போவ. ஏய், ஏய் Hey! 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 Nandakumar! Hey! Nandakumar! Hey! Hey! போன கணக்கு நினைக்கிறியடா நந்தகுமார்?
ஏய் சரிடா, ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து தூக்கிட்டு போறேன். என்ன ஆனாலும் உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டா. Just a moment. Hello, I'm Rajesh Shekharan. Good morning. The ambassador for Indian Embassy. சார் வணக்கம். வணக்கம். நான் தமிழ்நாட்டிலேருந்து சென்னை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா பேசுறேன். ஓ ஓகே, சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். சரி. அதுல பூமிகான்ற ஒரு பொண்ணோட போட்டோவை அட்டாச் பண்ணிருக்கேன். ஓகே. அந்த பொண்ணை ஒரு சமூக விரோதி தமிழ்நாட்டிலேருந்து கடத்தி ஓமன் நாட்டுல வீட்டு வேலை செய்யறதுக்காக அடிமையா வித்திருக்கான். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல. தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் மீட்கணும் சார். எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? அந்த தகவல் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. நீங்க தான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு தெரியப்படுத்தணும். சாரி மேடம். இங்க நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. அதுல எந்த வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வீட தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இருந்தாலும் நாங்க இந்த இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறோம். உங்களுக்கு அந்த பொண்ணு எங்க இருக்கான தகவல் கிடைச்சா நீங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார், நானும் ட்ரை பண்றேன். அது சம்பந்தமா டீடைல்ஸ் கிடைச்சா நான் உங்களுக்கு இமீடியட்டா ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ சார். கேன்ல ஏறு ஐஸ் ஃபுல்லா டியரு எம்டி டேங்க் ரிவர் கம் நைஃப் ரிவர்ஸ் கியரு பெங்களூரு ஓ மை லவ் யூ ஷோட் மீ பவு. நான் எப்படி மயக்கமான? என்ன நடந்துச்சு? அந்த மதன் பையன் நம்மளை நல்லா அடிச்சு போட்டு போயிருக்கான். இந்த மதன் தான் இவ்வளவு நாளா ரூபினி வேஷத்துல இருந்திருக்கானா? என்ன பிடிக்கணும்னே பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கானா? நல்ல வேலை அவன் கிட்ட மாட்டாம தப்பிச்சாச்சு. அவன் கிட்ட மட்டும் மாட்டிருந்தா கதையே கந்தலா இருக்குமே. அந்த மதன் திரும்பி வரதுக்குள்ள போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதான். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இறந்துட்டோம். அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிடணும். மதனுக்கு தூக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம வெளி உலகத்துக்கே வரணும். இப்போ குரலை மாத்தி மதன் பொம்பளை விஷயத்துல இருக்கான்,
ரூபினியா வளம் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கறத போலீஸ்க்கு தகவல் சொல்லிடணும். ஹலோ, ஏசிபி பாண்டியன் சார், நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த மதன். மதன்? ஹலோ, சொல்லுங்க மதன். பொம்பளை விஷயத்துல ரூபினியா இருக்கான். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க யாருங்க பேசுறது? என்ன சார் நீங்க? நான் யாருங்கிறது அப்புறம். இப்ப நீங்க மார்க்கெட் பக்கம் வந்தீங்கன்னா அவனை சுத்தி வளைச்சு பிடிச்சிடலாம். உண்மையை சொல்றீங்களா போய் சொல்றீங்களா? உண்மையை தான் சார் சொல்றேன். மார்க்கெட் பக்கம் வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம். மதன் பொம்பளை வேஷத்துல சுத்திட்டு இருக்கானா? மதன், இன்னைக்கு நீ தொலைஞ்சடா. உனக்கு இன்னைக்கு என்கவுண்டர் தானே. என்னைய அட்டாக் பண்ண பார்த்த, ஒன்னு அட்டாக் பண்ணிட்டல. அதான்டா நந்து. யோ இன்சர் சார், அந்த மதன் பொம்பளை வேஷத்துல மார்க்கெட்ல சுத்திக்கிட்டு இருக்கானா? யாரோ ஒருத்தர் போன் பண்ணி எனக்கு சொல்றாங்க. நல்லா மாட்னாயா, இன்னைக்கு அவனை தூக்குறோம், இல்ல ஸ்பாட்லயே ஷூட் பண்றோம்யா. யோ ஃபாஸ்டா போயா, போ போ ஃபாஸ்டா போ. என்ன ஒரு ஆட்டோ கூட இல்லையே. சரி, இந்த பக்கம் போய் பாப்போம். சார், ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனோம். ஆட்டோ வருமா? இல்லம்மா, இது வெயிட்டிங்மா. வேற ஆட்டோ பாருங்க, அந்த பக்கம் போங்க. இவ்வளவு விஷம் போட்டு அலையிற, சீக்கிரம் போயா. இவ்வளவு நாளா ரூபினின்னு பேரை வச்சுக்கிட்டு என்னைய ஏமாத்திட்டு இருந்திருக்கியா? வரண்டா. சார், சார், ஒருத்தன் தப்பு பண்ணி தப்பிக்க பார்த்தா அவனை அடிச்சு புடிச்சு வச்சிருக்கேன். அவனை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கணும். கொஞ்சம் ஆட்டோ எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா. என்ன ரூபினி மதன், சௌக்கியமா? சார் 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 வா சார் சார், இங்க பாருங்க, நான் உங்களை பக்கம் தான் வந்துட்டு இருந்தேன் சார். அந்த நந்தகுமார் உயிரோட தான் இருக்கான். அங்க ஒரு பழனிச்ச பங்களால தான் அடைச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க சார், நீங்க வந்தீங்கன்னா அவனை உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். இங்க பாருங்க மதன், எனக்கு சின்ன வயசுலயே கெடா வெட்டி காது குத்தியாச்சு சார். செத்து போன நந்தகுமார் உயிரோட இருக்கானா? இத நான் நம்பணுமா? மரியாதையா வண்டியில இருக்கு சார். சார், அவன் சாகல சார். இங்க பாருங்க, என் கூட வாங்க, நான் காட்டுறேன் அவனை, வாங்க. ஒரு டாக்டர்ங்கிறதுனால மரியாதையா பேசுறேன். அக்யூஸ்ட நடத்துற மாதிரி என்ன நடத்த வச்சிடாதீங்க சார். வந்து வண்டியில இருங்க. ஐயோ சார், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். இங்க பாருங்க, அந்த கார்னர் பில்டிங்ல தான் இருக்கான், வாங்க. இனிமே உனக்கு மரியாதை இல்லை. இவரா ஏற மாட்டாரு, நீங்களா ஏத்துங்க சார். சொன்ன கேளுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் ஏசிபி சார், ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். சார், அந்த நந்தகுமார் இன்னும் உயிரோட தான் சார் இருக்கான். அவன் இன்னும் சாகல சார். உயிரோட இருக்கும்போது செத்து போன மாதிரி நாடகம் ஆடி என் மேல பழிய போட்டா சார். சார், இங்க பக்கத்துல தான் இருக்கான். இங்க பாருங்க சார், அவனை புடிச்சு உங்க கையில ஒப்படைக்கிறேன் சார். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். சார், அவனை அடிச்சு மயக்க போட வச்சிருக்கேன் சார். சார், இப்ப போன கூட பிடிச்சிடலாம் சார், சொன்ன கேளுங்க சார். சார் சார், அது மட்டும் இல்ல சார், என் பொண்டாட்டி பூமிக்காவை வெளிநாட்டுக்கு கடத்திட்டான் சார். சார் சார் சார், அவனை புடிச்சு அடிச்சு போட்டு உங்ககிட்ட ஒப்படைக்க தான் சார் நான் ஆட்டோ தேடி வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்து என்ன பிடிச்சிட்டீங்க சார். யோ, என்னையா கதை விடுற? இத்தனை நாள் எங்க கண்ணுல மண்ணை தூவி எங்களை ஏமாத்துறது பத்தாதுன்னு சார் இப்ப மாட்டிக்கிட்ட பிறகும் கதை விடுறியா? சார் சார் இல்ல சார், நீ சொல்றது எல்லாத்தையும் நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டாள்னு நினைச்சியா? ஐயோ யோ, நீ மகா நடிகையா? ஐயோ சார், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பொம்பளை வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருந்திருப்பேன். யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏத்துங்க அவன வண்டியில. சார் 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 ப்ளீஸ் சார். சார் ஏசிபி சார், என்ன நம்புங்க சார். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. ஒழுங்கா வண்டியில ஏறிடு.
இல்ல சுட்டுவேன். சார் நீங்க என்ன சுட்டாலும் பரவாயில்ல சார். அந்த நந்தகுமாரை பிடிக்காம நான் விட மாட்டேன். ஏன்னா அவனை பிடிச்சி கேட்டாதான் என் பொண்டாட்டி எங்க இருக்கா தெரியும் சார். நான் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆக முடியும். இந்த டிராமால வேற யார்ட்டையாவது வச்சுக்க. இனிமேலும் உன் நடிப்புக்கு மயங்க நான் தயாரா இல்ல. சார் ஏரியா ஜீப்ல ஏத்துங்க நான் சொல்றது கேளு. சார் சார் இருக்கா. வண்டி ஏய் பேசாத பேசாம சொல்ல எடு சார் சொல்றேன். ஏய் அத்தாதா சார் ப்ளீஸ் சார். அத்தாதா குற்றவாளிக்கு ஆதரவு மட்டும் இல்ல, அடைக்கலமே கொடுப்பேன். அடைக்கலமே கொடுப்பேன். ஹலோ ஹலோ கலெக்டர் மேடம். சொல்லுங்க எஸ்பி சார். ஐஏஎஸ் ஆபீசர்லயே ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு பேர் வாங்கின நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா மேடம்? புரியும்படி சொல்லுங்க. கொலை குற்றவாளி மதன சட்டத்துக்கு புறம்பா உங்க பாதுகாப்புல மறைச்சு வச்சிருந்திருக்கீங்க. அதுவும் பொம்பளை வேஷத்துல. என்ன மேடம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செய்ய வேண்டிய விஷயமா இது? சொல்லுங்க பாப்போம். சாரி, நான் மறைச்சு வைக்கவும் இல்ல, பாதுகாக்கவும் இல்ல. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி பொம்பளை வேஷத்துல மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க அபாண்டமா என் மேல பழிய சுமத்துறீங்க. அபாண்டமா பழி சுமத்தல மேடம். மதன கையும் களவுமா புடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கிறேன். அதுவும் பொம்பளை வேஷத்திலேயே புடிச்சிருக்கேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஸ்டேஷனுக்கு வாங்க. பொம்பளை வேஷத்துல இருக்கிற மதனை பார்க்கலாம். அதுக்கு பிறகாவது உண்மையை ஒத்துக்கங்க. சரி, இப்பவே வரேன்.